வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல செக்ஷன் 4 சம்பந்தமா இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல செக்ஷன் 4 பிஎஸ்ஏல என்ன சொல்லுது அப்படின்னா, ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். இதுதான் இந்த செக்ஷன் 4 பிஎஸ்ஏல சொல்லுது. சரி, அப்ப அந்த செக்ஷன்ல உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் இன் இஷ்யூ ஆர் so connected with the facts in issue as to form part of the same transaction are relevant, whether they occurred at the same time and place or at different times and places. So, இப்படி பிரிச்சு படிங்க. Facts which, though not in issue, are so connected with the facts in issue as to form part of the same transaction are relevant, whether they occurred at the same time and place or at different times and places. சரி, இப்போ நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். முதல் எடுத்தோடனே ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் இன் இஷ்யூ, அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக முதல்ல ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், என்ன சொல்ல வர்றாங்க. இப்போ ஒரு கொலை நடக்குது. ஒரு கொலை இதில் அதாவது அந்த டயத்தில் கொலை இந்த நடக்கிற டயத்தில் ஒரு வேளை ஐயோ அவர் ஒரு ஃபோன் பண்ணி யாருக்கோ ஒருத்தருக்கு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. சரியா? இப்ப இந்த தோ நாட் இன் இஷ்யூ, அந்த கத்துறாரு பாருங்க, இல்ல பக்கத்துல இருக்கிறவர் ஐயோ அவரை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. அதாவது நடக்கிறப்ப பக்கத்துல யாரோ ஒருத்தர் காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஸோ இப்ப இல்ல வேற சைகைகள் ஏதாவது காமிக்கிறாரு. இப்ப இதெல்லாம் என்னன்னா ஃபுல்லா அந்த கொலை இதோட அதே டிரான்சாக்ஷன்ல நடக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். ஸோ இப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபுல்லா ரெலவெண்ட். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா இப்ப கத்துறதுங்கிறது தோ நாட் இன் இஷ்யூ. அவன் என்னப்பா கத்துனா, இதுல என்னப்பா இதுல இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்க இங்க விட முடியாது. ஏன் அப்படின்னா, தோ ஃபேக்ட்ஸ் நாட் இன் இஷ்யூவா இருந்தா கூட என்ன சொல்ல வர்றாங்கன்னா, as to form part of the same transaction are relevant. அதாவது அந்த கொலை நடக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் பக்கத்துல இருக்கவன் கத்துனாம அல்ல அவன் டெலிஃபோன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி என்னைய காப்பாத்துங்கன்னு சொன்ன, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப இறந்து போறவன் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொலையில டிசீஸ்ட் இறந்து போறவன் அந்த டயத்துல இன்னொரு சாட்சி சொல்றான், அந்த டயத்துல என்னை காப்பாத்துங்கன்னு போன்ல கூப்பிட்டேன், நான் இது கேட்டேன் வச்சேன் அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் சொல்றாங்கன்னா, அந்த ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் தட் இஸ் ஆல்சோ, அந்த போன்ல நான் கேட்டேன் வச்சேன் இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு என்னைய காப்பாத்துங்கன்னு சொன்னான்னு சொல்ற ஒரு விஷயம் இட் இஸ் ரெலவெண்ட். ஸோ அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் இன் இஷ்யூ, தோ நாட் இன் இஷ்யூ, அது இஷ்யூவே இல்லைன்னா கூட, இந்த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என் கத்துனானா வச்சானா இந்த நான் கேட்டேன்னா போன்ல அப்படிங்கிறது இல்லைன்னா கூட, தோ ஃபேக்ட் நாட் இன் ஃபேக்ட்ஸ் ஆர் சோ கனெக்டட் வித் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. ஸோ தோ நாட் இஷ்யூ ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, அந்த கருத்து வரிய போடுறாங்க, கனெக்டட் வித் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. இப்ப ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ என்ன, அவன் டிசீஸ்டு இறந்து போயிடுறா, கொலை செய்யப்படுறான் அப்படிங்கிறது ஃபேக்ட்ஸ். எப்படி கொலை செய்யப்பட்டான், இல்ல ஷூட்டிங் சவுண்டுக்கு ஷூட்டிங் டம்முன்னு ஷூட் பண்ண சவுண்டு எனக்கு இதுல கேட்டுச்சு சப்போஸ் சொல்றான்னு வச்சுக்கோங்க, ஒரு விட்னஸ் ஷூட் பண்ண அந்த டயத்துல ஷூட் பண்ண கன் சவுண்டு எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான் போன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப. இப்ப so the though not in issue, so connected with the facts in issue,
அந்த வேக்சின் இஷ்யூக்கு இறந்து போயிட்டானா, ஷூட்டிங்ல இறந்தானா, இல்லை தற்கொலையில இருந்தானா, இதெல்லாம் வந்து இருக்கிறப்ப ஷூட்டிங் வந்து கேட்டுச்சு, சவுண்டு கேட்டுச்சுங்கிறது ஸோ கனெக்டட் வித் த வேக்சின் இஷ்யூ ஆஸ் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். அடுத்த லைன். அப்ப இது வந்து அந்த அந்த இடத்துலயே நடந்திருக்குன்னா, கொலை இன்னைக்கு வந்து நடந்திருக்கு, 5 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு வந்து எனக்கு வந்து அது வந்து கேட்டுச்சு வச்சுச்சுன்னு வந்து இது பண்றாங்கன்னா, இப்போ வந்து அதன ஸ்பான்டேனியஸ்டி வந்து இருக்காது. ஸோ அப்ப அங்க அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, as to form part of the same transaction are relevant அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அதுக்கு அடுத்து தான் வந்து ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸ், அதாவது ஒரு கண்டிஷன் மாதிரி கொண்டு வர்றாங்க. whether they occurred at the same time and place or at different times and places. அதாவது இங்க சேம் டைம் அந்த கொலை நடந்த இடத்துல வந்து சப்போஸ் அந்த இடத்துலயே சேம் டயத்துல பிளேசஸ்ல வந்து நடந்திருந்தா இருக்குதா அந்த சவுண்ட் இதுகள்லாம், இல்லது வேற எங்கேயாவது வந்து சப்போஸ் டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல கூட வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதை சொல்றாங்க. ஸோ இப்ப இது சம்பந்தமா நம்ம வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கிளாஸ் போறப்ப இதுல இல்லுஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ அப்ப திருப்பி நான் வந்து இந்த செக்ஷனை வந்து சொல்லிடுறேன். அதாவது ஃபேக்ட்ஸ் வச்சு தோ நாட் இன் இஷ்யூ இல்லைன்னா கூட they are so connected with the faction issue as to form part of the same transaction or relevant. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் எதை அப்படி மீன் பண்ணுதுன்னா, ஒரு லீகல் மேக்சிம் லட்டின் வேர்டு, அதாவது ஃப்ரேஸ் ரெஸ் ஜஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ் ஜஸ்டே அதாவது ஜெனரலா இங்கிலீஷ்ல வந்து இது பண்ணணும்னா லத்தீன் வேர்டு ரெஸ் ஜஸ்டே, திங்ஸ் டன் வந்து டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து என்னன்னா அதுதான் வந்து ரெஸ்ட் ஜஸ்டே அப்படிங்கிறது. தட் இஸ் தட் கனெக்டட் ஃபேக்ட்ஸ் மஸ்ட் பி ஸ்பான்டேனியஸ் அண்ட் இமீடியட் டு த மெயின் ஈவெண்ட் ப்ரிவென்டிங் ஃபேப்ரிகேஷன். அதாவது அந்த கொலை இது சம்பந்தமா நடந்த விஷயங்கள்ல வந்து ஸ்பான்டேனியஸா அல்லது இமீடியட் எஃபெக்ட் என்ன அதை மட்டும்தான் வந்து எடுத்துக்குவாங்க. இவர் கொலை நடந்துச்சு 4 நாளைக்கு அப்புறம் நான் வந்து கத்துனேன், அங்க இது ஐயோன்னு கத்திட்டு வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா தட் இஸ் நாட் ஸ்பான்டேனியஸ். ஏன்னா இட் இஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். அப்ப கொலை நடந்தப்பயே வந்து கத்துனார் அவரு, அது எனக்கு வந்து கேட்டுச்சு அப்படிங்கிறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். 4 நாளைக்கு வந்து நான் வந்து கேட்டுட்டு கத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இட் இஸ் நாட் வந்து ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். இட் இஸ் நாட் கிவிங் த இம்மீடியட் எஃபெக்ட். அதனாலதான் வந்து என்ன சொல்ல வர்றாங்க, அதுதான் அது வந்து ஸ்பான்டேனியட்டி அப்படிங்கிறது முக்கியம். அதாவது இந்த ரெஸ்ட் ஜஸ்டே அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹியர்சே வந்து ரூலுக்கு எக்ஸப்ஷன் வந்து இந்த ரெஸ்ட் ஜஸ்டே. ஹியர்சே வந்து கேள்விப்பட்ட இதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த சவுண்டை நான் கேட்டேன், இது வந்து ஒரு கேள்விப்பட்ட இதுதான். அந்த சவுண்டை கேட்டேங்கிறது நார்மலா பார்த்தா இது வந்து ஹியர்சே எவிடன்ஸ், இட்ஸ் நாட் வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த ரெஸ்ட் ஜஸ்டே செக்ஷன் 4. அப்ப செக்ஷன் 4 தான் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிறது ரெஸ்ட் ஜஸ்டேவை மீன் பண்ணுது செக்ஷன் 4. இது செக்ஷன் 4 வந்து ரெஸ்ட் ஜஸ்டே எக்ஸப்ஷன் டு தி ஹியர்சே வந்து ரூலு. சரியா? அது வந்து இதையும் நீங்க வந்து முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். ஸோ இப்ப இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இல்லுஸ்ட்ரேஷனுக்கு நம்ம போவோம். ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்லேயே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ABCDன்னு சொல்லி 4 இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, A is accused of murder of B by beating him. Whether was said or done by A or B or by the bystanders at the beating or so shortly before or after it as to the form transaction, part of the transaction is a relevant fact. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இதுல என்ன, A is accused of murder of B by beating him. ஏ வந்து குற்றவாளியா வந்து இது பண்றாங்க, அது குற்றம் சாட்டப்படுறாங்க, பிஏ வந்து அடிச்சு கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க. இப்ப
ஏ வந்து அந்த டயத்துல அந்த அடிச்ச அந்த டயத்துல ஏ என்னென்ன சொன்னாரு அல்லது பி என்னென்ன சொன்னாரு அல்லது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப பக்கத்துல இருந்த சியோ டியோ ஈயோ வந்து என்னென்ன வந்து சவுண்ட சொன்னாங்க. அடிக்காதரா விடுறா விடுறா அப்படின்னு சொல்லி வந்து சிங்கிறவன் கத்தி இருக்கலாம், டிங்கிறவன் கத்தி இருக்கலாம். ஏன்னா அப்ப இதெல்லாம் வந்து பை ஸ்டாண்டர்ட்ஸ். யாரு யாருக்கான பிரச்சனை? ஏ வந்து பி அடிக்கிறான், அதுல பி வந்து இறக்குறான். அப்ப ஏ வந்து அடிக்கிறப்ப என்ன வந்து உன்னை வெட்டு வண்டா குத்து வண்டான்னு சொல்றான்னா தட் இஸ் ஆல்சோ வந்து என்ன ரெலவென்ட் ஃபேக்டர். பி வந்து ஐயோ என்னை காப்பாத்துங்க வைக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ரெலவென்ட் ஃபேக்டர். சிஏ டிஏ ஏ டே அவன் அடிக்காதரான்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எ ரெலவென்ட் ஃபேக்டர். இது எல்லாமே அதுக்கு தான் என்ன சொல்லிடுறாங்கன்னா ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இட் அஸ் டு த பார்ட் ஆஃப் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். தட் இஸ் அதுதான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கு தான். இப்ப இவன் அடிச்சேன் வச்சான்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு நான் வந்து இது பண்ணேன் வச்சேன் போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது வந்து எப்படி ரெலவெண்ட் ஆகும்? ரெலவெண்ட் ஆகாது. அது கோர்ட்டு பார்த்து முடிவு பண்ணலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ரெலவெண்ட் வந்து இருக்காது ஜெனரலா. ஏன்னா அதுக்கு தான் அவன் என்ன சொல்லிட்டான்னா ஸோ ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் as to the form part of the same transaction. அந்த டிரான்சாக்ஷன்ல முன்னாடியோ பின்னாடியோ என்னை அடிக்க வர்ற அப்படின்னா வந்து அடிக்க வந்தேன் நான் இது பண்ணேன், அப்புறமேட்டுக்கு விட்டுட்டாங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஏதோ ஒரு வந்து அது போல நடக்குது, அது யாருக்குமே தெரியல. இப்ப அன்னைக்கு கத்துனே வச்சேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஷார்ட்லி பிஃபோர் தி அந்த அக்கரன்ஸ். எந்த அக்கரன்ஸ் அடிச்சாங்கிறது டிஃப்ரெண்ட் அக்கரன்ஸா போயிடும். அப்புறம் செத்தாங்கிறது டிஃப்ரெண்ட் அக்கரன்ஸா போதும், ஏன்னா 10 நாள் கழிச்சு வந்து சாகுறான். ஸோ அப்ப இங்க ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் அந்த அந்த வழக்குக்கு ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் வந்து என்ன நடந்துச்சோ அதைத்தான் வந்து ரெலவெண்ட் அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப இல்லுஸ்ட்ரேஷன் பி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் வேஜிங் வார் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், taking part in an armed insurrection in which property is destroyed, troops are attacked, and jails are broken open. The occurrence of these facts is relevant as forming part of the general transaction, though A may not have been present at all of them. அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா வேஜிங், அதாவது ஏங்கிற ஒரு நபர் மேல ஒரு சார்ஜ், அவரு என்ன சொல்றாங்கன்னா அந்த சார்ஜ் வேஜிங் வார் எகென்ஸ்ட் கவர்மெண்ட், அதாவது சட்டவிரோதமாக ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சி செய்து அரசாங்கத்திற்கு எதிராக விரோதமாக கிளர்ச்சி செய்கிறது, அதுதான் வேஜிங் வார் எகென்ஸ்ட் கவர்மெண்ட். இப்படி ஒரு சார்ஜ் ஏ மேல இருக்கு. இப்ப ஏ வந்து அந்த ஸ்பாட்ல இல்லை, ஆனா என்னன்னா ஒரு ட்ரூப்ஸ் அரசாங்கத்தினுடைய ட்ரூப்ஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த கிளர்ச்சி மூலமா, அல்லது ஜெயில ஓபன் பண்ணி சட்டவிரோதமா அங்க இருக்கும் நபர்களை வந்து வெளியே அனுப்பி கிளர்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இது வேற டைம்ல வேற பிளேஸ்ல நடந்திருக்கு, அங்கேயும் ஏங்கிற நபர் அந்த இடத்துலயும் இல்லை. சரியா? அதே மாதிரி வந்து அரசாங்கத்திற்குரிய பொருட்களை வந்து சட்டவிரோதமாக கிளர்ச்சி செஞ்சு டேமேஜ் பண்ணியிருக்காங்க, இது வேற இடத்துல வேற பிளேஸ்ல வேற டயத்துல நடந்திருக்கு. இந்த இதுலயும் ஏங்கிற நபர் அங்க இல்லை. ஆனால் இப்ப சார்ஜ் அவர் மேல வேஜிங் வார் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். அப்ப இப்ப இங்க ஜெயில ஓபன் பண்ணது, அதே மாதிரி வந்து பொருட்களை சேதப்படுத்தினது, ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணது, இவர் ஏங்கிற நபர் அங்க இல்லைன்னா கூட இவையெல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல நடந்திருந்தா கூட இது எல்லாமே ஜெனரல் டிரான்சாக்ஷன்ங்கிற அப்படிங்கிறதுல இது சேம் பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. பிகாஸ் அப்ப இந்த எல்லாமே ரெலவெண்ட், அதுக்காக சொல்ல வர்றேன் இது எல்லாமே ரெலவெண்ட். ஏன்னா நீங்க வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா செக்ஷன்ல, அதாவது அந்த ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன்ல கடைசியா பார்த்தோம் இல்லையா, வெதர் தே அக்கர்ட் அட் த சேம் டைம் அண்ட் பிளேஸ் ஆர் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் அண்ட் பிளேசஸ். இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் எக்ஸ்பிளனேஷன் பி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பி. அடுத்து வந்து இல்லுஸ்ட்ரேஷன்
சி. ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, A sues B for the libel contained in a letter forming part of the correspondence. Letters between the parties relating to the subject out of which the libel arose and forming part of the correspondence in which it is contained are relevant facts, though they do not contain the libel itself. See, இது வந்து லிபல் அப்படிங்கிறது முதல்ல என்ன எடுத்துக்கணும்னா, தட் இஸ் டெஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட், அவதூறாக பேசுறது வைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதைத்தான் வந்து லிபல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு சொல்ல வர்றாங்க. இப்ப ஏங்கிற ஒரு நபர் வந்து பிங்கிற ஒரு நபர் மேல இந்த மாதிரி அவதூறா பேசியிருக்காரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு என்னைய பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு எங்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னா இப்ப இந்த ஏ அண்ட் பி இந்த நபர்களுக்கு இடையில இந்த கரஸ்பாண்டன்ஸை தவிர மற்ற கரஸ்பாண்டன்ஸ், இவங்களுக்கு இடையில கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் வேற கரஸ்பாண்டன்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா, இது எல்லாமே தட் இஸ் ஆல்சோ ஏ ரெலவெண்ட் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ நீங்க வாங்க அங்க எங்க செக்ஷனுக்கு வாங்க, facts which though not in issue are so connected with the fact in issue, அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த சி இல்லஸ்ட்ரேஷன் சியே சொல்லிடுறாங்க. அதாவது இந்த லெட்டர்ல அவர் வந்து இப்படி இது பண்ணியிருக்காருன்னு சொல்றது இருந்தா கூட அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இடையில ஏக்கு பிக்கு இடையில எத்தனையோ கரஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்கு. இது வந்து இட்ஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். தோ இந்த டிரான்சாக்ஷன் அதாவது இந்த சொல்லக்கூடிய இந்த கரஸ்பாண்டன்ஸை தவிர மற்ற இது வந்து தோ நாட் இன் இஷ்யூவா இருந்தா கூட இட் இஸ் ஆல்சோ கனெக்டட் வித் த ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. அதுக்காகத்தான் இந்த சி அப்படிங்கிற இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் டி. இதுல என்ன அப்படின்னா, த கொஸ்டின் இஸ் whether certain goods ordered from B were delivered to A. The goods were delivered to several intermediate persons successfully. Each delivery is a relevant fact. அதாவது கொஸ்டின் என்னன்னா, ஒரு குட்ஸ் வந்து ஆர்டர் பண்றாரு ஏங்கிறவரு, பிங்கிறவரு குட்ஸை வந்து அனுப்புறாரு. பிங்கிற நபர் வந்து குட்ஸை வந்து ஏக்கு டெலிவரி பண்ணிட்டாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா ரைஸ் பண்ணப்படுது. பிங்கிறவரு ஏங்கிறவருக்கு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டாரா குட்ஸ், அதாவது பொருட்களை அனுப்பிட்டாரா அப்படின்னு கொஸ்டின் ஆகுது. இப்ப இந்த குட்ஸை வந்து பி அவர் வந்து நிறைய இன்டர்மீடியட் பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து ஒரு சிக்கு அனுப்பி டிக்கு அனுப்பியிருக்கலாம், இக்கு அனுப்பியிருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கலாம், இன்டர்மீடியட் பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது இட் இஸ் ரெலவெண்ட். எதுக்கு ரெலவெண்ட்னா, ஏன்னா இவங்கெல்லாம் இன்டர்மீடியட்ஸ், அவங்க வந்து அனுப்பியிருக்கிறாருங்கிறது அப்ப வந்து என்னன்னா தோ ஏ வந்து பி வந்து ஏக்கு அனுப்புனாராங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வியா வருது. சரியா? இப்ப இதெல்லாம் வந்து இவர் ஏ பி வந்து சிக்கு அனுப்புனதுல என்ன இருக்கு, டிக்கு அனுப்புனதுல என்ன இருக்கு, இல்ல சி வந்து அதுக்கடுத்து டிக்கு அனுப்புனதுல என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து இரலவெண்ட் தானே அப்படின்னு கேட்க முடியாது. தோ நாட் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, அங்கேயே போயிருங்க அந்த இதுல. தோ நாட் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ, இட்ஸ் ஆல்சோ so connected with the facts in issue as to the form part of the same transaction. இதுதான் இதெல்லாம் இதை சொல்றதுக்கு தான் இங்க வந்து இந்த டி எக்ஸ்பிளனேஷன் வருது. ஸோ அப்ப ஒரு டிரான்சாக்ஷன், சேம் டிரான்சாக்ஷன், பிங்கிற நபரு அப்ப ஏங்கிற நபர் குட்ஸ் அனுப்புறப்ப பிங்கிற நபருக்கு சிக்கு அனுப்புனாரு, பிங்கிற நபருக்கு டிக்கு அனுப்புனாரு, பிங்கிற நபருக்கு சிக்கு அனுப்பு, சிங்கிற நபர் வந்து திருப்பி வந்து ஈக்கு அனுப்பிச்சாரு, தான் வந்து இப்ப ஏவுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, சேம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். தோ ஏவுக்கும் சிவுக்கும் இடையில உள்ளது நாட் ரெலவெண்ட்னு இருந்தா கூட, நாட்டின் இஷ்யூவா இருந்தா கூட, ஏங்கிற ஒரு கேள்வி எழுப்புறதுனால எனக்கு வந்துச்சா இல்லையாங்கிற குட்ஸ் நான் வந்து சிக்குலாம் அனுப்பிட்டேன், இன்டர்மீடியட் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ ரெலவெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன்
illustration D-ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இந்த செக்ஷன் 4 of BSA very clear. That is relevancy of forming part of the same transaction. இது ரெஸ்ட் ஜஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்ட் ஜஸ்ட் குறித்து கூட இன்னொரு வீடியோல, அடுத்த வீடியோல இதனுடைய கண்டினியூட்டியா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல செக்ஷன் 4 BSA சொல்லப்படுது. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை